ஏய் காலையில சுகர் தின்னுட்டு இருக்கியா நீ? சுகர் வாயா? என்ன சாரா பரபரன்னு இருக்க? திங்கக்கிழமை காலையில அப்படிதான் ரொம்ப உக்கிரமா இருப்போம். பாத்தீங்களா அவர் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னதுடா? ஓகேம்மா. அவ்வளோதான் கிச்சடி. அதில் உட்காந்து எல்லாம் பிறக்கி கிறக்கி இவருக்கு ரெடி பண்ணணும். அதில் உட்காந்து ரெடி பண்ண. இது வந்து மாதுளை பழம். இது நீ தான் செஞ்சியா? ஆமாம், நான் உட்காந்து செஞ்சேன். இதை அப்படி ஓரமாக வச்சு விட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கட்டியாச்சு. இது வெஜ் ரைஸு. வேற சொல்ல முடியாது என்னால், இப்படிதான் நான் சமாளிக்கிறது. எக் ஒயிட்டும் வெஜ் ரைஸும் பேன் கேக்கு. ஓகே. கறி இருக்கு. ஆமாம், அதனால இதை ஒன்று மட்டும் வச்சிடலாம். கேமரா ஆஃப் பண்ணோன்னே இதை வச்சிருவல்ல? கேமரா ஆஃப் பண்ணோடனே ஒன்று தான் திணிச்சு விடுவேன் அதை. என்கிட்ட இந்த பேன் கேக் ரெசிபி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஒரு மிக்சியில் ஒரு 2 ஸ்பூன் பாலை ஊற்றி, இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கோதுமை மாவு, சக்கரை, எக் ஒயிட்டு மட்டும் ஒரு ஒயிட் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு தோசைக்கல்ல நெய் எண்ணெய் அது மாதிரி ஊற்றி குட்டி குட்டியாக பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். ஆமா, மம்மி வந்து அகில உலக லெவல்ல சமைப்பேம்மா பேன் கேக். அவன் என்ன கேக்குறான்? ஃபாரின்ல இருக்க மாதிரி பேன் கேக் பண்ணுன்ற. பேன் கேக் பண்ணிருக்கேன்னு கேக்குறான். என்ன ஒண்ணு அவன் என்ன பாரக்னா பிடிக்காதே. இல்ல ஃபாரின்ல இருக்க மாதிரி பேன் கேக் பண்ணு. ஆதிக்கோட லஞ்ச் பேக்கை மட்டும் பார்த்துட்டு எல்லாம் ஸ்கூல் பேக் கொண்டு போக மாட்டானான்னு கேட்டீங்க. இதான் அவனோட ஸ்கூல் பேக். இது வந்து வீக்கெண்ட் ஃபைலு, ஹோம்ஒர்க் செய்வார். இது வந்து அவரோட ரீடிங் புக்ஸு. இது அவரோட டைரி.